அதாவது உள்ளே இருந்து வர்ற பாலை வந்து நீங்களே வாங்கி காஃபி போட்டு குடிங்க ப்ரோ அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முன்னாடி நிற்கிது பாருங்கள், இந்த வண்டி வந்து பென்ட்லி, சரிங்களா? பார்த்தீங்கனாலே தெரியுதுங்களா இட்லி வந்து எந்த அளவுக்கு நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மாவு வந்து போதுமான அளவுக்கு நமக்கு இட்லி கிடைக்கும். சாப்பிட்றோம். இது வந்து இந்த ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இது. வெல்கம் பேக் டு சைது வேவ். இன்னொரு விளாக் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மணியை பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆயிடுச்சு. நான் இப்போ போயிட்டு வண்டி கிளம்பு போகணும். அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கி எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேங்க. நம்ம வீடியோ முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது சொல்லணும்னு தான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாமே வந்து நல்ல கமெண்டாக தான் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போய்கிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் நல்லாவே போகணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு நான் மோட்ரு ஆன் பண்ணணுங்க. இதாங்க எங்கள் வீட்டில் உள்ள வண்டிகள். ஸோ ஒரு வண்டியை விற்றுட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு வண்டி போயிடுச்சு. மீதி 5 வண்டி இருக்குது. இந்த பக்கத்தில் 4 வண்டி தான் நிற்கிது. அங்கே ஒரு வண்டி நிற்கிது பாருங்கள், 5 வண்டி. இதுதாங்க இந்த மோட்டரை வந்து முதல்ல வந்து ஆன் பண்ணிக்கிறேங்க. ஒரு தடவை எடுத்தாலும் வந்து இது பண்ண முடியாது. வண்டி புது வண்டினால வந்து உங்களுக்கு அந்தந்த இடத்துல கேட்குறதுல வந்து அதை வந்து நம்ம ஒரு தடவை விஷயத்த சொன்னோம்னா ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேங்க. வந்துட்டு அதோட இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நான் 2 அடுக்கு ஊற்றிட்டேன். இப்போது 3வது அடுக்குக்குரிய மாவை வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இட்லியை வந்து அவிச்சு எடுக்கணும். கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. லைட்டாக அப்படி 4 கண்ணுக்கு இப்படி சும்மா அப்படி லேசாக எண்ணெயை தடவிட்டு விட்டீங்கன்னாக்கா இட்லி அவிஞ்சு வரும்போது உங்களுக்கு நல்லா கிளியாமல் கொள்ளாமல் நல்லா வரும் இட்லி, சரிங்களா? இப்போது இந்த இட்லி மாவு எடுத்து ஊற்றிட வேண்டியது. ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற வேணாம், சும்மா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். மாவு வந்து போதுமான அளவுக்கு நமக்கு இட்லி கிடைக்கும். அவ்வளோதான். இது இந்த 3வது எண்ணெய் கரெக்டாக நான் 4 இதுக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது மாவு. இப்படி அலைக்கா தூக்கி அப்படி பழைக்கா உள்ள வச்சுருங்க. இட்லி சட்டியில் வச்சுருங்க. வச்சுட்டு நிறைய கொடுங்க, மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம ஸ்பீடு வந்து கொஞ்சம் கூட்டி வைக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும். இப்போ வந்து நமக்கு வந்து சட்டி வந்து ஸ்பீடில் வந்து இப்போ இது பண்ணும்போது அவியும் போது இந்த சட்டி வந்து அப்படியே மேலே வந்து எவ்வுதுங்க. ஸோ
எவ்வளோனால இதை தூக்கி இப்படி வச்சிட வேண்டியது. சரிங்களா? இப்படி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு சேஃபாக நல்லா இதாக இருக்கும். சட்டியில் வந்து அந்த பொங்கி இந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டாது. நமக்கு ஒரு நல்ல ஒரு வெயிட் வந்து இதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு அழுத்தம், இது வந்து வெயிட்டு தானே, இப்போ இதோடைய அழுத்தம் வந்து இங்கே இருக்கும்போது நமக்கு இட்லி வந்து நல்லா வெந்து கொடுக்கும். இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி மணக்க வந்துருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி. இனி வந்து அதை அப்படியே கவுத்தி எடுத்துட வேண்டியதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியுதுங்களா இட்லி வந்து எந்த அளவுக்கு நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தம் 2 பேருக்கு 11 இட்லி இருக்குதுங்க. 11 இட்லி போதுமானது. சாப்பிட்டு இது பண்ணிட வேண்டியது. நைட்டு வந்து பருப்பு குழம்பு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சட்னி இருக்குது, அப்புறம் தேங்காய் சட்னி இருக்குது. அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். இட்லியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதோட கடையில் போயிட்டு ஒரு தயிர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ இட்லி கிடையாது, தயிர். மதிய சாப்பாடு வந்து ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வரும், அதுக்கு இந்த தயிர் தான் எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். அதனால தான் நான் இந்த தயிரை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த இருக்கு பாருங்கள் தயிரை வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் 10 மணிக்கு முதலாளி அம்மா வெளியில் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அதாவது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போக சொன்னாங்க. அவங்க வந்து ஈஜிப்ட் நாட்டுக்காரவங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு கவர் ஒன்று கொடுப்பாங்க உள்ள காசு வச்சு, அங்கே போயிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். ஆனால் எங்கூட முதலாளியம்மாவும் வர்றாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நைட்டு இந்த வீட்டுக்காரம்மா வந்து வீட்டுக்காரம்மானா வீட்டு வேலைக்கு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. காலைல 10 மணிக்கு போகணுமா, வண்டி எடுத்து ரெடியாக வை அப்படின்னு சொல்லிட்டு. மணி 8:30 ஆயிடுச்சு. இனிமேல் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஓகே, சாப்பிடும்போது பார்ப்போம். ஓகே கேஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 இட்லி வச்சுக்கிறேன், சரிங்களா? அப்புறம் நமக்கு இந்த இருக்குங்க சட்னி. ஸோ சட்னி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். ஓகே, சட்னி. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, அது வந்து தேங்காய் சட்னி, இது தக்காளி சட்னி. ஓகே, தக்காளி சட்னி. இப்போ நம்ம கொஞ்சம் சாம்பாரை ஊற்றிக்கிடுவோம். இங்கே இருக்கு பாருங்க சாம்பார்னால் பருப்பு குழம்பு தாங்க. நைட்டு வந்தது, அதை நாங்கள் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அப்படி குழிக்கில் ஊற்றிடணும். அப்படியே 2 கரண்டி எடுத்து அப்படி குழிக்கில் ஊற்றி அப்படி வச்சு மூடி வேண்டியது. மூடி வச்சுட்டு இப்போ இட்லியை பிசைஞ்சு ஒரு அடி அடிச்சிட வேண்டியது தான். சாப்பிட்றோம். ஆஹா, பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். நல்லா இருக்குதுங்க கைஸ், சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது முதலாளி அம்மா அங்கேயே வெளியில் போகிறாங்க போல். ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் போகிறாங்க வெளியில். எங்கே போகிறாங்கன்னு தெரியல. வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Today is Wednesday, 26 October. ஓகே, அவங்கள டேட்டு எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வண்டியை ஓட விடணும். ஏன்னா ஒரு 4 நாள் வந்து வண்டி வந்து ஓடாமல் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ரன்னிங் ஆக்கி விட்டு அப்புறம் கொஞ்சம் இன்ஜின் லைட்டாக கொஞ்சம் சூடானோடனே அந்த டெம்பரேச்சர் வந்து லைட்டாக ஏறும். அந்த ஏறினோடனே அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்ட வேண்டியது. அதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டு இதாங்க கேட் ரிமோட்டு. ஸோ அந்த கேட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கேட்டு ஓப்பன் ஆகிருங்க. சரி, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. நான் அங்கே போயிட்டு பார்க்குறேன், வெயிட்டிங்காக என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி நிற்கிது பாருங்கள், இந்த வண்டி வந்து பென்ட்லி, சரிங்களா? இந்த வண்டி வந்து பென்ட்லி, நல்லா பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த வந்து பென்ட்லி. அந்த இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வண்டிலாம் வந்து அதிகமாக வந்து இங்கே உள்ள
ஒரு 35-30 வயசுக்காரவங்க தான் வந்து அதிகமாக ஓட்டுவாங்க, அதுவும் ஜென்ஸு. ஆனால் இந்த வண்டியை வந்து ஒரு 63 வயசுக்கார ஒரு அம்மா ஓட்டிகிட்டு வந்தாங்க. அந்த வண்டியை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணி வந்தேங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் முதலாளி அம்மாவுடைய ஃப்ரெண்டுங்க அவங்க. ஸோ அங்கே ஒருத்தவங்க இறங்குறாங்க, அதனால் அவங்கள வீடியோ எடுக்க முடியாது. பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ஓட்டக்கூடிய வண்டி அந்த வண்டி அவங்க ஓட்டிகிட்டு வர்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பென்ட்லியெல்லாம் ஓட்டிகிட்டு வர்றாங்க. நான் நினச்சேன் சரி ஏதோ டிரைவர் தான் ஓட்டுறாங்க போல. இங்கே நம்ம அதாவது பென்ட்லி, ரோல்ஸ் ராய்ஸு இந்த மாதிரி வண்டிலாம் வந்து டிரைவருக்கு கொடுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது வண்டியை பொறுத்தளவு. ஆனால் இவங்க வந்து இப்போ வயசானவங்க தான் அதிகமாக வந்து டிரைவர் வச்சுக்கிடுவாங்க, ஏன்னா அவங்களால ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அந்த பென்ட்லியை ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா பரவாயில்ல, சரி ஓட்டுறாங்க, நல்லா ட்ரைவிங் பண்ணுறாங்க, நல்லா இண்டிகேட்லாம் போட்டு அழகாக சூப்பராக ஓட்டிக்கிட்டு போனாங்க. சரி, இப்போ நான் வந்து எங்கள் முதலாளி அம்மா வந்து என்னை வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. 12 மணிக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. மணி வந்து பார்த்திங்கன்னா மணி 11 மணி ஆக போகுது. நான் வீட்டுக்கு போயிட்டு நீ கரெக்டாக 12 மணி ஆகும்போது நான் இங்கே வரணுங்க. நான் 1 ஹவரில், ஆனால் இங்கேருந்து நான் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம். மணி 12 மணி ஆகிடுச்சுங்க. நான் இப்போது எங்கள் முதலாளி அம்மா விட்டுருந்தேன் இல்லையா, அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வேண்டி நான் வந்துட்டேன். இப்போது எந்த வீடுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல இந்த பென்ட்லி நிற்கும் பாருங்கள், அந்த வயசான அம்மா ஒருத்தவங்க அவங்க ஓட்டிகிட்டு வந்த அந்த வண்டி அங்கே நிற்கும் பாருங்கள், பென்ட்லி. இந்த இடத்துல நிறையா வண்டிகள் நிற்கிது, ஏதோ பார்ட்டி போல். அதான் நிற்கிது பாருங்கள் பென்ட்லி. ஸோ இந்த நிசானுக்கு அடுத்து நிற்கிது பென்ட்லி, இந்த வண்டி தாங்க. ஓகே, நானும் வந்து பார்க்கிங் பண்ணிட்டேங்க வண்டியை. இப்போது எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. ஸோ அன்னைக்கு வெயிட் பண்ணது மாதிரியே வெயிட் பண்ண வைப்பாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் இது வரைக்கும் தெரியலை. ஸோ 12 மணின்னு சொன்னால் எப்படியும் அது 1 மணி ஆயிரும் வர்றதுக்கு. அவங்க வெளியில் வர்ற மதியம் 1 மணி ஆயிரும். நம்ம போய் சாப்பிட்றதுக்கு அது 1:30-2 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனேயே போய் வேலை இருக்குது அந்த வீட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு நேற்று நைட்டு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டில் போயிட்டு இது கொடுக்க சொல்லி. ஸோ அந்த வீட்டில் போயிட்டு ஜாமான் கொடுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஜாமான் கொடுக்குறாங்க, என்ன இது பண்ணுறாங்கன்னு தெரியல. இனிமேல் தான் போயிட்டு பார்க்கணும். முதலாளி அம்மா நல்லபடியாக சேஃபாக கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சுங்க. மணி வந்து 1:30 ஆச்சுங்க. அங்கேருந்து 12 மணிக்குன்னு சொல்லிட்டு 12:45 தான் வந்தாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க நாத்தனாரை அவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வயிறு ரொம்ப பசிக்குது, அதுக்கு முன்னாடி போயிட்டு சாப்பிட்ருவோம். அடுத்து வேலை இருக்குது போல். இந்தியா எக்ஸ்சேஞ்சு, அதாவது இந்தியா மணி இன்றைக்கி என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க எங்கே வெளில போகிறாங்கன்னு நினைக்கிறேன், இந்தியா போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, எங்கே போனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டும். நானும் போயிட்டு சாப்பிட போகிறேன். மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டேங்க. நல்லா தூக்கம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த முதலாளி அம்மாவுடைய பொண்ணு போகணுமா, எங்கே வெளில போகணுமா, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு 4:30 வரேன்னு சொல்லியிருக்காங்க. மணி 4:23 ஆச்சு, இன்னும் ஒரு 7 நிமிஷம் இருக்குது. சரி, நான் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு வண்டியில் போய் நிப்பாட்டேன். ஓகே, ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த முதலாளி அம்மா பொண்ணு ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உஷ் 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 உஷ்ன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அவங்க முன்னாடி டிராஃபிக் எல்லாம் ஓப்பன் பண்ணால் தானே நம்ம போக முடியும். ஐயோ, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே போகும்போது நல்லா தான் இருந்துச்சு, வரும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது? சரி, இருந்தாலும் வந்து நல்லபடியாக சேஃபாக கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சுங்க. இறக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் டீ குடிக்க போகிறேன். கடைக்கு போகல, வீட்டில் ரூமில் எதுவும் பாய் எதுவும் போட்டு வச்சுருக்காரான்னு தெரில, போய்ட்டு பார்க்கணும். அப்போதையே எங்கள் முதலாளி அம்மாவுடைய பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எங்கள் முதலாளி அம்மாவுடைய தம்பி பொண்ணுகள் கொண்டு போயிட்டு இப்போ அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ திருப்பி வந்திருக்குது. இதுக்கு எதுவும் பைசா தருவாங்களான்னு கேட்டாக்கா கிடையாது. இது வந்து இந்த ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இது.
இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய முதலாளியுடைய அந்த சம்பளத்துக்குள்ள வந்து வந்துரும். இதுக்கெல்லாம் வந்து தனியா நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரி, இப்போ வந்து மணி 8:30 ஆயிடுச்சு. நம்மளும் சாப்பிட வேண்டிய நேரமும் வந்துருச்சு. போயிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ வண்டி ஆஃப் பண்ணிருவோம். ஓகே, வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரேங்க. நைட்டு சாப்பாடு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்தாக்கா வெறும் மஜ்பூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சலாத்தா எதுவும் இல்லைங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், நாங்கள் கடையில் முட்டை நேற்று வாங்கி வச்சுருந்தோம். ஸோ முட்டை தோசை போடுறதுக்கு அந்த முட்டையை வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். அப்படியே ஒரு முட்டை கிரேவி மாதிரியே போட்டு செஞ்சால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனை தூக்கி உள்ளே வச்சு சமையல் பண்ண போகிறேன். சமையல் பண்ணி சாப்பிட ஒரு வழி இல்லை. அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இல்லை சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டா போன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் இல்லையா? சாப்பிட்டு முடித்து எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. குப்பை கூலம் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து குப்பை தட்டியில் போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து அப்படியே போயிட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்குரிய வேலைகள்லாம் வந்து சிறப்பான முறையில் வந்து எல்லாம் செயல்பட்டு முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கமெண்ட்ஸில் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதாவது உள்ளே இருந்து வர்ற பாலை வந்து நீங்களே வாங்கி காஃபி போட்டு குடிங்க ப்ரோ அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் சாயந்தர டயத்தில் அந்த மாதிரி டீ போட்டு நாங்கள் குடிச்சிக்கிறது. காலையில் மட்டும் அது உள்ளே இருந்து தான் வரணும். அதுதான் வந்து அவங்களுக்கும், ஏன்னா அவங்களுக்கு வேலையே அதுதான், எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் முதலாளி வந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தான் அதை பார்த்து செஞ்சு கொடுக்கணும். சரி, இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறத வச்சு குடிக்க வேண்டியது தான். சரி, ஓகே கைஸ், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஆதரவை அள்ளி தந்துக்கிட்டே இருங்க. ஸோ இன்னும் பல வீடியோக்கள் உங்களை வந்தடையும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட், பாய் பாய்.